திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகும் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலை அமர்ந்த அண்ணா போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே நாம் திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்யா அவர்கள் எப்பொழுதும் போல நம் நிகழ்ச்சியை வழிநடத்துவார்கள். அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தொண்டையில் ஏற்பட்ட வலி காரணமாக நிகழ்ச்சியில் பங்கேற்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நிகழ்ச்சியை அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியை வழிநடத்துக சாம்பசிவம் அவர்கள் வந்து வெளியே யாத்திரை சென்றிருப்பதால் இப்பொழுது அடியேனே அந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சி இருக்கும். திருப்பள்ளி எழுச்சியை பாடுவதற்கு சிவாயனம். அம்மா சித்திரமா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. நால்வர் பொற்றால்யம் உயிர் துணையே. திருமுறை ஆசிரியர்கள் 27 மலரடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை. திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி. வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார். மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மன்னு திரு ஆலவாயார். ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர். பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார். திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும். சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறை கண்ட அபயகுலசேகர ராசராச மாமன்னன் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்கப் பெற்றீர்கள். அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கியறச்சாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. ஏற்றி
போற்றீர் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்மையில் சூழ் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா, இடையூறுக்கு மன்னிக்கவும். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம் இருக்கட்டும். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இணைந்து நுழைவோம். நம் எம்பெருமான் திருவருள் கருணையினாலே முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் இயற்றிய பதிகத்துல பட்டமலமா இருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா. என்ன பாடல், என்ன பெரிய புராணம் பாடல் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க. சரிங்க ஐயா. திருஞான சம்பந்தர் பெருமானுடைய பாடல் 127, திரு பிரம்மபுரம் ஏகபாதம், பண் வியாழக்குறிச்சி. அதுக்கு உண்டான பாடல் பெரிய புராண வரிசையில் 276வது பாடல். பாடிட்டுங்களா ஐயா? செந்தமிழ் மாலை விகற்ப செய்யுள் காலான் மொழி மாற்றும் வந்த சொல் சீர் மாலை மாற்றும் வழிமொழி எல்லாம் அடக்கும் சந்தவியமகம் ஏகபாதம் தமிழ் இருக்கு கூறல் சாத்தி எந்தைக்கு எழு கூற்றிருக்கை ஈரடி ஈரடி வைப்பு. திருச்சிற்றம்பலம். நன்றிமா. திருச்சிற்றம்பலம். அந்த பதிகத்துல என்ன எத்தனை பதிகம் சொல்லுங்க? 127 ஒன்றாம் திருமுறையில 127 127வது பதிகம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அது முதல் பாட்டு படிக்கிறீங்களா? பொருளுரை அந்த குறள். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. அந்த பாடலுக்கு பொழிபுரை சொல்லுங்க. பெரிய புராணத்துக்கு பொழிபுரை சொல்லுங்க. சிவாயனம். சிவாயனம். திருஞான சம்பந்தர் திரு பிரம்மபுரத்தில் சென்று அங்கு இந்த பாடலை பாடியிருக்கிறார். அந்த பாடல் மொத்தம் 6 பாட்டு வருது, 6 பாடல்கள் வருது. அதில் ஒரு பாடல் வருது. இப்போ விகற்ப செய்யுட்களால் ஆன திருமொழி மாற்றும் சொல் சீர் மாற்றி வந்த திருமாலை மாற்று பதிகமும் வழிமொழி திருவிராக பதிகமும் எல்லா அடிகளிலும் எல்லா சீர்களும் மடங்கி வருகின்ற இயமாகிய திரு ஏகபாத பதிகமும் இருக்கு குறளும் ஆகிய பதிகங்களை பாடி அருளினார். தமது தந்தையாருக்காக 7 கூட்டறிக்கை பாடினார். ஈரடி ஈரடி மேல் வைப்பு ஆகிய பதிகங்களையும் பாடி அருளினார். மொத்தம் இந்த பதிகத்தில் மொத்தம் 3, 4, 7 பதிகங்கள் பாடியிருக்கார். இந்த ஒரு செய்யுள்ள மட்டும் 276ல் 7 பதிகங்கள் வருது ஐயா. நம்ம படிச்சிருக்கோம், அதில் ஒரு 4 படிச்சிருக்கோம். அப்ப கண்டிப்பாங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திரு பிரம்மபுரம் தானங்க ஐயா? இது என்ன திரு பிரம்மபுரம் தாங்க ஐயா? திரு பிரம்மபுரம் 127. முதல் பாட்டு நீங்களே படிங்க ஐயா. சிவாயம். பிரம்மபுரத்துறை பெம்மான் பெம்மான் பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான் பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான் பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான். பின்றிலர்
பொழிலினை வேணு புறத்தான் விண்டர் பொழிலினை வேணு புறத்தரன் விண்டிலர் மொழிலினி வேணு புறத்தரன் விண்டிலர் பொழிலினி வேணு புறத்தரன். வியாழக்குறிச்சியில் அமைந்திருக்கிற இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை இந்த பதிகத்துல இந்த தருமபுரம் சுவாமிநாதனோட இதுல பதிப்புல இல்லை. இருத்திலும் குறிப்புரை கொடுத்திருக்காங்க. ஞானாகாசமாகிய பராசக்தியான பரிபூரணத்தை மிகுதியாக வியந்து அந்த பராசக்திக்கு அதீதமாகிய சுகமே வடிவாய் முதல் நடு இறுதி காணப்படாத வஸ்து எந்த பெரியோன்? இந்த பெரியோன் மேல்நிலமாகிய ஆகாசத்தின் கண்ணையோடு நின்ற கங்காதேவியை விரும்பி திருமுடியிலே வைத்தவன். எம்மை நீங்காத நிலைமை உடையது எமது உயிர். பிரம்மரூபத்திலே எண்ணப்பட்ட என்னை முத்தியிலே விடுகைக்கு அமையாத விருப்பம் உள்ளவனாய் என்னை ஒக்க வந்தவன். பிரம்மபுரம் என்கிற சீகாழிபதியிலே வீற்றிருக்கின்ற கர்த்தாவானவன் என்னுடைய சுவாமி. பெரியோனும் எனக்கு உயிரானவனும் என்னை ஒக்க வந்தவனும் சீகாழிபதியில் வீற்றிருக்கும் கடவுள் என கூட்டி பொருள் கொள்க என்கிறது முதல் பாடல். அம்மா அவர்கள் இரண்டாவது பாடலையும் படித்து விட்டதால் அதுக்கான குறிப்புரையும் படித்து விடுகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அஷ்டகுல பர்வதங்களும் ஒளி சிறந்த தரிசு மணியாகவும் அகில லோகங்களையும் உள்ள அகப்படுத்தும் தன்மையாகவும் என பாலது நுபுரம் என குறுகி நின்றது என்ற பாலது நுபுரம் என குறுகி நின்றது. விஷ்ணுவின் புறனுரையாகிய சிவ தூஷானத்தை அரச மரத்தின் நிழலில் அவனுடன் இருந்து விரும்பியுள்ள புறங்களையும் சங்கரித்துள்ளவன். அன்னி எனற் பாலது அணி என இடை குறையாய் நின்றது. தேவர்கள் கற்பக பூஞ்சோலை மலர்களால் அர்ச்சித்துப்படுகின்ற தேவேந்திரனுடைய ஏனு என பாலது ஏனு என நீண்டது. புரந்தரன் என பாலது புரந்தரன் எனது வலித்து நின்றது. இதழ்கள் விண்டு மலர்கின்ற சோலை சூழ்ந்த சீகாழிபதிக்கு கர்த்தாவாய் உள்ளவன். தேவேந்திரன் மூங்கில் வழியாக வந்து பூசித்ததால் வேணுபுரம் என்னும் பெயர் பெற்றது. சிலம்பினை தரித்துள்ளவரும் முப்புறத்தை எரித்தவரும் தேவேந்திரனுடைய சோலை சூழ்ந்த வேணுபுரத்தில் வீற்றிருக்கும் இறைவர் என கூட்டி உரைத்து கொள்ளுக. பண் வியாழக்குறிஞ்சி. 2 பாடல் இப்படி அமைந்திருக்கிறது. பெருமான் திருவருள் கருணையினால் 3வது பாடல் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அம்மா சித்திரம்மா வாங்க. சிற்றம்பலம். புண்டரிகத்தவன் மேவிய புகலியே புண்டரிகத்தவன் மேவிய புகலியே புண்டரிகத்தவன் மேவிய புகலியே புண்டரிகத்தவன் மேவிய புகலியே. சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிமா. சிவாயன். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலுக்கான பொழிப்புரை எழுதப்படாமலே குறிப்புரை மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த குறிப்புரை அடியேன் வாசிக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இதய கமலத்திலிருந்து இடையறாத ஆனந்தம் பொழியப்பட்டு என்னை மலபோதத்தில் தள்ளாமல் எனக்கு அடைக்கல பொருளாய் உள்ளவன். ஆன்மாக்களுக்கு ரட்சியாக முண்டம் போல் இருந்த திருநீற்றை அணியப்பட்ட மிக்க கருணையானவனே, யான் பாடும் பாடலை உவந்துள்ளவன். புலிக்காலும் புலிக்கையும் பெற்றுள்ள வியாக்கரபாத முனிவருக்கு ஞான அனந்தமாக்கிய நாடகத்தை கனகசபையிலே ஆடல் செய்யும் வரத வித்தையை கற்றுள்ளான். வியம் என பாலது விய என கடை குறைந்து நின்றது. கீழ் சொன்ன லீலைகள் எல்லாம் செய்கின்ற சிவன் தனது இச்சையால் பொருந்தி இருக்கும் ஓர் பிரம்மா பூசித்த புகழி என்னும் திருப்பதியார் என்கிறது வியாழக்குறிஞ்சி பண்ணிலே. இந்த பாடல் ஒரே வரியை 4 முறை இங்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதை குறிப்புரையில் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த பாடல் 4 விலங்கொலி. வாங்க பரிமளாமா வாங்க. சிவாயனமையா. விலங்கொலி திகழ்தரு வெங்குரு மேவினன் விலங்கொலி திகழ்தரு வெங்குரு மேவினன் விலங்கொலி திகழ்தரு வெங்குரு மேவினன் விலங்கொலி திகழ்தரு வெங்குரு மேவினன் வெங்குரு மேவினன் வெங்குரு மேவினன். நன்றிமா. குறிப்புரையாக இந்த பாடலுக்கு திருச்சிற்றம்பலம்.
கன்று குணிலாக இருந்த விளவின் கனியை கொண்ட நாரணனை பிரகாசம் செய்யப்பட்டு நின்மலனாய் மாயிருந்துள்ள தனது பெரிய திருமேனியிலே ஒன்று பாதியாக வைத்துள்ளான் என்க. தீ என பாலது தீ என குறுகி நின்றது, கழுதரு என பாலது கழுதரு என நின்றது. மாறுபாடாய் கதறப்பட்ட புத்தனது தலையிலே அக்கினியை சொரிந்து மிக்க பயத்தோடு விழுகின்ற இடியை விழும்படி ஏவி புத்தரை வேறொருத்தானும் தானே அன்றி யானன்றாகும். தீ என பாலது தீ எனவும் காழ்தரு என பாலது கழுதரு எனவும் இயங்கு என பாலது இயங்கு எனவும் குறுகி நின்றன. தனது பரிபூரணத்திலே தன்னை இழந்து இரண்டாய் விசுவமுருகித்தான் விஷமாக தூஷணப்பட்டு நிற்கின்ற எனக்கும் குருமூர்த்தியாய் வந்து என் பிறவியை ஒழித்து தனது பேரின்பமாகிய பரிபூரணத்திலே எனது அடிமை குலையாமல் இரண்டர வைத்தவன், கீழச் சொல்லி போந்த செய்திகள் எல்லாம் உடையவன் எத்தன்மையானோ எனில் எங்கும் பிரகாசியா நின்ற கீர்த்தியினால் சிறக்கப்பட்டுள்ள இயமனால் பூசிக்கப்பட்ட வெங்குரு என்னும் திருப்பதியை விரும்பியுள்ளார். வெங்குரு என்பது சீகாழி ஆகும். திருச்சிற்றம்பலம். அடுத்து 5வது பாடல் சுடர்மணி. செண்பகம் இல்லையம்மா வரீங்களா? செந்தமிழ் செல்லியம்மா. சுடர்மணி மாளிகை தோணி புறத்தவன், சுடர்மணி மாளிகை தோணி புறத்தவன், சுடர்மணி மாளிகை தோணி புறத்தவன், சுடர்மணி மாளிகை தோணி புறத்தவன். நன்றி. நன்றிம்மா. சிவாயினம். பாடல் பண்ண குறிப்புரை பாப்போம். சுடுநிலமாகிய மயானத்தை நடமாடும் இடமாக கொண்டும் முப்புறங்களையும் நகை செய்து சுடப்பட்ட வெற்றி ஓரையுடைய தும்பை மாலை கடவுள். சூடார் என பாலது சுடர் எனவும் ஈமம் என பாலது இம் எனவும் குறுகி நின்றன. துரோணம் என பாலது தோணி என மறுவிற்று. என் உச்சிக்கு சூடாமணியுமாய் என் மேல் வைத்த மாலினை உடையனுமாய் யாகத்தின் கண் வந்த யானையை வடிவொடித்து போர்க்கும் தன்மையை உடையவன். சூடாமணி என பாலது சுடர்மணி எனவும் மாலி என பாலது மாலி எனவும் தோல் என பாலது தோல் எனவும் நின்றன. மாலை உடையவன் மாலி, தோல் யானை. சூரியனுடைய கலங்கத்தை கழுவப்பட்ட சமுத்திரம் போன்ற ஜனனக்கடலில் கீழ்பட்டு அழுந்தி கெடா நின்ற ஆன்மாக்களுக்கு கைப்பற்றி கரையேறும் தெப்பமாக பிரணவம் என்கிற மந்திரத்தை அவரது செவியின் கண்ணே உண்டாக்க நின்றவர். மண்ணி என்பது மணி என இடை குறைந்து என்றது. புறந்தவன் என்ற பாலது புறத்தவன் என வலித்தல் விகாரமாயிற்று. விளக்கத்தை உடைய நவரத்தினங்களாலே அலங்கரிக்கப்பட்ட மாளிகை சூழ்ந்த திரு தோணிபுரத்திலே வீற்றிருக்கும் சிவன் இத்தன்மையன். அடுத்து 6வது பாடல் பூசுரர். பரபகத்தையா வாங்க, இருக்கீங்களா? சிவாய திருச்சிட்டம்பலம். திருச்சிற்றம்பலம். பூசுரர் சேர் பூந்த ராயவன் பொன்னடி, பூசுரர் சேர்ந்த பூந்தராயன் பொன்னடி, பூசுரர் சேர் பூந்தராயவன் பொன்னடி, பூசுரர் சேர் பூந்தராயவன் பொன்னடி. திருச்சிற்றம்பலம். நன்றி. பாடலுக்கான குறிப்புரை பார்ப்போம். பூமியில் உள்ளாரையும் தேவகணங்களாய் உள்ளாரையும் தனது நாவி கமலத்திலே தோற்றுவிக்கப்பட்ட பிரம்மா விஷ்ணுவினது போதத்திலே கண்ணாடியும் நிழலும் போல பிரதிபிம்பியா நின்றவன். ஆடி என்பது அடி என குறுகி நின்றது. மலத்திரையன்களை கழுவப்பட்ட சிவஞானிகள் கூட்டம் பொலிவு பெறத்தக்க வனப்பையுடைய ஆனந்த நிறுத்தம் செய்தருள்பவன். சர்வாங்கமும் உத்தூலனம் பண்ணின மார்பை உடைய சிவஞானிகளும் புண்ணிய பாவக்கட்டை எறிந்து விசுவத்தை தள்ளப்பட்ட சிறப்பு உடையவரும் ஆயிரா
நின்றவர்களுக்கு மிகுதியான மூலமாய் உள்ளவன். உந்தராய் என்பது ஊந்தரா என நீண்டது. மறுவிலா மறையோர் வாழ்கின்ற திரு பூந்தராய் என்னும் திருப்பதியின் கண் வீற்றிருக்கின்ற சிவனது அழகிய திருவடி தாமரை என்னை ஆண்டிடுவதாக. பூந்தராய் என்பது சீகாழியை குறிக்கிறது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். லலிதா வரீங்களா? வாங்க. செருக்குவாய் புடையான் சிரபுரம் எனில், செருக்குவாய் புடையான் சிரபுரம் எனில். சவுண்டா பாடுங்கம்மா, நல்லா கேட்கல பாரு, மெதுவா கேக்குது. நமச்சிவாய ஐயா. போன பக்கத்துல வச்சு பாடுங்க. சிரபுரம் எனில், செருக்குவாய் புடையான் சிரபுரம் எனில், செருக்குவாய் புடையான் சிரபுரம் எனில், செருக்குவாய் புடையான் சிரபுரம் எனில். நமச்சிவாய ஐயா. நன்றிமா, நன்றிமா, நன்றிமா. திருச்சிற்றம்பலம். செருக்குவாய் புடையான் சிரபுரம் எண்ணில். தனது திருவடி பிரசாதம் இல்லாதார்க்கு மலமயக்கத்தின் மேலீட்டை கிடாத சிவனுக்கு விசுவாதிதமான இருப்பிடம் எனது சைத்தன்யமே. சத்தாதிகள் அஞ்சும் மீட்போடுங்கம்மா லலிதம்மா, உடனே மீட்போடுங்க. சத்தாதிகள் அஞ்சும் சேரப்பட்ட உலகத்தை தன் வாயிடமாகவும் விஷ்ணுவின் கலேபரத்தை திருமேனியிலே தரித்துள்ளார். சேர் என பாலது செர் எனவும் சீர் என பாலது சீர் எனவும் குறுகி நின்றன. ஆத்ம விகாரமாகிய கர்மத்தினாலே இந்திரியங்களுக்கு விடயமாகிய சொர்க்கத்தில் இச்சை உடையானுக்கு அந்த சொர்க்கம் மெய்யாக விசேடித்திருக்கும் என்றே இந்திரிய வன்மையாகி யுத்தத்துக்கு இழையாமல் அந்த இந்திரியமாகிய பானங்கள் தனது அறிவுக்குள் தைக்கப்படா. ஒருகால் சிரபுரம் என்ற சொன்ன விடத்து பஞ்சேந்திரங்களையும் அவிய பொருது சிவனுடைய திருவடியிலே அடையா நிற்பன் என்பதாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து 8வது பாடல். பொன்னடி மாதர் சேர்புரவத்தன். வாங்க பாலசுந்தரையா, இருக்கீங்களா? லலிதம்மா இருக்கிறா? போன கிட்ட வச்சு பாடுங்க ஐயா, கேக்கல. பாலசுந்தரையா, போன கையில எடுத்து கிட்ட வச்சு பாடுங்க. பொன்னடி மாதர் சேர்புரத் வந்தவன், பொன்னடி மாதர் சேர்புரவத்தனவன், பொன்னடி மாதவர் சேர்புரவத்தவன். திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றி. குறிப்புரை. பொலிவினை உடைய மாயா நிறுத்தம் புரிகின்ற பத்திரகாளியும் பூத பிசாசும் பொருந்திய மயானமே திருக்கோயிலாக உள்ளவன். சுத்தமான வழியை தரப்பட்ட மகரிஷிகள் திரண்டு தவம் பண்ணா நிற்கும் ஆரண்யத்தில் தனித்து தவம் புரியா நிற்கும் தபோதனன். அழகிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட லக்குமியொத்த இருடி பத்தினிகள் பிச்சையிட வந்து அணையமிடத்து தனக்குள்ள நிர்வாணத்தை அவர்களுக்கு கொடுத்தவன். பொன்னார் செய்யப்பட்ட பாடக நூபுராதிகளையும் பாதங்களிலேயே அணிந்துள்ள கன்னியர் திரண்டு விளையாடும் புறவம் என்னும் திருப்பதியில் வாழ்கின்ற சிவன். புறவம் என்பது சீகாழியை குறிக்கிறது. திருச்சிற்றம்பலம். அடுத்து 9வது பாடல். வந்தவாசிலிருந்து செந்தமிழ் செல்வி. தசமுக நெறிதர ஊன்று சண்பயான், தசமுக நெறிதர ஊன்று சண்பயான், தசமுக நெறிதர ஊன்று சண்பயான், தசமுக நெறிதர ஊன்று சண்பயான். நன்றிமா, நன்றிமா. பாடலுக்கான குறிப்புரை. தசமுக நெறிதர ஊன்று சண்பயான். ஆத்துமாக்களிடத்து கருணை பிறக்கும் இடமாய் உள்ளவன். அக்னி வீசப்பட்டு திரு அறையிலே ஆழ்ந்த சாத்தியுள்ள விரிந்த படத்தனையுடைய பாம்பை அரைஞானாக உடையவன்.
எல்லாம் இறந்து அந்தமாயுள்ள சிவஞானிகள் புழாத்துக்கு நேரிதாகிய சூனியமாயுள்ள பொருளை தோற்றுவித்து உள்ளோனமாய் புலியினது ஊன் பொருந்திய தோளாடை திரு அறையிலே விரித்து உடுத்தவன். நேரி எனற் பாலது நெறி என குறிய நின்றது. தரக்கு என பாலது தர என குறைத்தது. தூசு என பாலது துசு என குறுகி நின்றது. பாயான் என பாலது பையனா என குறுகி போலிலாயிற்று. ஆத்ம விகாரமான அகங்காரம் போம்படி என் அறிவில் எதிர்பட்டவன் கைலாயமலையை திரு உள்ளத்தடைத்து எழுந்தருளியிருந்து ஆத்துமாக்களை இரட்சையாக நின்ற விசேஷத்தை உடையவன் என்று ஏத்தும் சட்சமயங்களுக்கும் அவரவர் கொண்ட பயனாய் உள்ளவன். நேரி என பாலது நெறி என குறுகி நின்றது. 10 தலையுள்ள ராவணன் முறியும்படி திருவிரலால் அடர்த்தவன் யாரென்னில் சண்பை என்னும் திருப்பதியிலே விற்றிருக்கும் கடவுள் என்கிறது இந்த பாடல். திருச்சிற்றம்பலம் 10வது பாடல். ஐயா முனுசாமி ஐயா வாங்க. ஐயா முனுசாமியா இருக்கீங்களா? சாமி பாடுங்க ஐயா. பாடுங்க. 10ஆ 9ஆ? 10வது பாட்டு சாமி. சரிங்க சார். காழியானைய நுள்ளவா கண்பதே, காழியானைய உள்ளவா காண்பதே, காழியானைய உள்ளவா காண்பதே, காழியானைய உள்ளவா காண்பதே. சிவாய நம. சித்தம்பலம். நன்றிங்க. காழி யானைய உள்ளவா காண்பரே. பாடலுக்கான குறிப்புரையை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். நிலை பெற்று என்று நின்மலனாகிய சித்தத்தை உடைய பக்தரெடுத்து சத்திய பொருள் விளையும் பொருட்டு ஞான நாட்டத்திலே அவர்களை கடாட்சிக்கின்றவன். திருமிடற்றில் கலங்கமுடையானது கருணையை நினைத்து ஞான நாட்டத்தை உடைய சிவஞானிகள் சிவனுக்கு இச்சை தன் அடியார்க்கே ஆங்காரத்தை தடுக்குமதே பணியெனத்த மத அறிவிலே கருதா நிற்பர். விஷ்ணுவும் பிரம்மாவும் திருமுடியும் திருவடியும் காணும் பொருட்டு வராகமும் அன்னமுமாக கருதி வடிவு கொண்டார். ஐயோ, உள்ளபடி கருதி சிவனை பெறாமல் அவர்கள் கருத்தியது ஏது எனில் அந்நியமே கண்டனர். கண் என பாலது கான் என நீண்டது. என் பொருட்டால் காழி என்னும் திருப்பதியை படைத்தானை எம் ஐயனை எனது ஆசையை கீழ் சொன்ன இருவர்களுக்கும் தாங்கள் தேடும் தேட்ட பிரிவில் மயக்கத்திலே தேட்டமழித்து தோன்றா நிற்பவனை தேடி மறுத்தலொழிந்து எவ்வாறு காண்பர் என்கிறது அந்த பாடல். இனி இறுதி பாடல். கொச்சை அண்ணலை என்கிறது இந்த பாடல். ஐயா கணபதி ஐயா வரீங்களா? சாமி, கணபதி சாமி. சிவாய நம. திருச்சிட்டு ஆமா பட்டமலம்ப வாங்க. பட்டமலம்ப வாங்க. பாடுறேங்க. கொச்சையண்ணலை கூட கிளாருடன் மூடகர, கொச்சையண்ணலை கூட இளாருடன் மூடரே, கொச்சையண்ணலை கூட கிளாருடன் மூடரே, கொச்சையண்ணலை கூட கிளாருடன் மூடரே. வாய்னவன். நன்றி. பாடலுக்கான குறிப்புரை பார்ப்போம். ஆணவ மலத்தோடு கூடியுள்ள மயக்கத்துடன் மாறுபட்டோர்கள் மாயாதனுவாலும் மந்திரதனுவாலும் மறைக்கப்படார்கள். மூடர் என பாலது மூடர் என குறுகி நின்றது. புலால் நாற்றத்தை பொருந்திய அழுக்கு மெய்யை பொய்யென்று மனங்கொள்ள மாட்டாமல் அதுவே தமது நிலை பெற்ற உருவாக நினைத்து துவராடையாலே உடம்பை சூழப்பட்ட புத்தரும், பேதைத்தன்மையுடைய மச்சிய கந்தியினுடைய நலத்தை கொள்ளும் பொருட்டு அவளது சரீரம் எல்லாம் சுகந்த மொய்க்கும்படி அவளுடனே பொருந்திய பராசரனாகிய மகா விருடி வந்து சிவனை பொருந்தி
அருச்சிக்கப்படுதலால் பராசர முனிவரால் பூசிக்கப்பட்டு அவன் பெயரால் பெயர் பெற்றுள்ள கொச்சை நகரம் என்னும் திருப்பதியிலே எழுந்தருளீரா என்ற தலைமையோனை உள்ளபடி தரிசனம் பண்ணி வழிபட மாட்டார்களது நினைவு எவ்வாறு இருக்கும் எனில் மழைக்காலிலும் வெளிதன இருண்ட மயக்கத்தை உடைய ஆணவ போதமாய் இருக்கும் என்கிறது இந்த குறிப்புரை. திருச்சிற்றம்பலம். அடுத்து 12வது பாடல் இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். கழுமல முழுபதே கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதே கவுனியன் கட்டுரை கழுமல முழுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முழுபதி கவுனியன் கட்டுரை பாடலுக்கு உண்டான குறிப்புரை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். கழுமல முழுபதி கவுனியன் கட்டுரை. மிகுதிப்பட்ட தோஷமாயுள்ள சுக்கில சுரோனிதமாகிய இருவகை நீரின் கண்ணே சிரம் முதலாகிய அவயமாக தோன்றி பூமியின் கண் செனித்து பரிணமித்து பின்பு தேய்ந்து மறிகின்ற ஜென்மத்தை பரிணமித்தல் வேறுபடுதல். கீழ் சொல்லி போன்ற ஜென்மத்தையும் கழுவி மல இந்திரியங்களையும் கழுவா நிற்கும். தனது பாதியாகி திருவருளினாலே என்னை அகப்படுத்தி கௌரவித்துக் கொண்டு அந்த அருள் வழியாக எனது இடத்தில் இடையறாமல் வாழும் தன்னை எனக்கு தந்த அடிமை கொலையாமல் எக்கண்ணும் விட்டு விளங்கும் கர்த்தர் பாதி என பாலது பதி என குறுகி நின்றது. மாயா மயக்கத்தின் கண்ணே மயங்கி பெத்த முத்தி இரண்டும் தெரியாமல் திண்டாடப்பட்ட மல போதற்கு அமுதம் போன்று அரிதாய் உள்ளவனுமாய் விட்டு விளங்கப்படா நின்ற பொன்னுருவை உடையவனாய் சிருஷ்டிக்கு கர்த்தாவாகிய பிரம்மனது சிறக்கபாலத்திலே பிச்சை கொண்டு நுகரும் பன்னிரு பெயர் பெற்ற கருணையாளனே சிற கபாலத்திலே பிச்சை கொண்டு நுகரும் கருணையாளனே திரு கழுமலம் என்னும் மூவா பழங்கிழமை பன்னிரு பெயர் பெற்ற அனாதி மூலமாகிய பதியிடத்து கவுனிய கோத்திரத்திலே தோன்றப்பட்ட யான் நிவேதிக்கப்படும் காட்டாகிய இப்பாடலை கீழ் சொன்னவற்றிலும் மலத்திரயங்களிலும் அழுந்தான் நின்ற ஒருத்தராகிலும் பலராகிலும் உரை செய்வார் உயர்ந்தாரே ஆதலால் இப்பாடலை இடைவிடாமல் உரை செய்வீராக காட்டு என்பது கட்டு என குறுகி நின்றது. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எம்பெருமான் திருவருள் கருணையினாலே இந்த பதிகத்தை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இதற்கான விளக்கங்களை ஐயா அவர்கள் வேறு விதமாக அவர்களுடைய அனுபவத்தின் கண் சொல்லியிருப்பார்கள். சாம்பசிவமையாக அவருடைய அனுபவத்தின் கண் பேசியிருப்பார்கள். சித்ராமையார் வேறு விதமாக பேசியிருப்பார். அடியன் குறிப்புரை மட்டும் வாசித்து அடுத்த பதிவுக்கு செல்வோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். வாங்க. 128வது பதிகம். பாடல் தான் ஐயா. 128வது பதிகம் பெரிய புராண பதிகத்துல படிங்க. செந்தமிழ் மாலை விகற்ப செய்யுட்களான் மொழி மாற்றும் வந்த சொல் சீர் மாலை மாற்றும் வழிமழி எல்லாம் அடக்கும் சந்த இயமகம் ஏகபாதம் தமிழிரு குரல் சாத்தி எந்தை கெழு கூற்றிருக்கை ஈரடி வைப்பு. ஏற்கனவே சொன்ன பொருள் தான். விகற்ப செய்யுட்களால் ஆன திருமொழி மாற்றும் சொல் சீர் மாற்றி வந்த திருமாலை மாற்று பதிகமும் வழிமொழி திருவிராக பதிகமும் எல்லா அடிகளிலும் எல்லா சீர்களும் மடங்கி வருகின்ற ஏமமாகிய திரு ஏகபாத பதிகமும். இப்ப நம்ம படிச்சது திரு ஏகபாத பதிகம். அடுத்தது இருக்கு குரலும் ஆகிய பதிகங்களை பாடி அருளினார்.
தமது தந்தையாருக்காக 7 கூற்றிருக்கை பாடினார். இந்த பாடல் திரு 7 கூற்றிருக்கை பாடினார். ஈரடி ஈரடி மேல் வைப்பு ஆகிய பதிகங்களை பாடி அருளினார். இப்போ நம்ம பாட போறது 7 கூற்றிருக்கை பாடல். 128வது திருமுறையில 128. இந்த பாடல் எப்படி அணுகிறதுன்னு தெரியல. எல்லாரும் ஒரு முறையும் படிக்க முடியாது. இல்ல 2 வரியா படிக்கிறீங்களா, 4 வரியா படிக்கிறீங்களான்னு எனக்கு புரியல. சிவபெருமான ஐயா கிட்ட கேட்டு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. சித்ரா அம்மா கிட்ட. அம்மா இருக்கீங்களா? 2 3 அம்மா சொல்லுங்க. இது கொஞ்சம் எப்படி கையாளணும்னு சொல்லுங்க. இந்த பாடலை மொத்தமா படிச்சிடலாமா? இல்லைங்க, 5 வரியா படிச்சிடலாங்கய்யா. அப்படியா? ஆளுக்கு 5 என்ன அலங்காரம்? எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிம்மா. சரி, என்ன சரிங்கய்யா. படிக்கலாம். கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் இருங்க. நிகழ்ச்சிக்கு வருகிறதுக்கு அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்குறோம். இன்னும் படிக்காதவங்க இந்த கணபதி ஐயா இருக்கிறீங்க, தேன்மொழி ஆலமா இருக்கீங்க, வேலரசி அம்மா இருக்கிறீங்க, மீனாட்சி அம்மா இருக்கீங்க, கொஞ்சம் தயாராயிருங்க. ஒவ்வொரு 5 வரியும் படிக்கிறதுக்கு தயாராக. ஐயா ராஜா ஐயா, நீங்க அந்த முதல் 5 வரியும் படிங்க. அடுத்து அம்மா ராணி அம்மா 5 வரி படிக்கட்டும். அடுத்து தேன்மொழி அம்மா, வேலரசி அம்மா, மீனாட்சி அம்மா. ராஜா ஐயா நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு விளக்கம் வந்து நம்ம கடைசியில மொத்தமா படிச்சுக்கலாம். சரியா? ஆமா. என்ன அலங்காரத்துல வருது இது? 1 2 சிவாயம். சரிங்க. அப்ப முதல் 5 படிக்கணும். ஓரு ஆயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் ஓர்வின் முதல் போதலம் ஒன்றிய 2 சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளித்தழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை இருவரோடொருவன் ஆகி நின்றனை ஓரால் நிழல் உன் கழல் 2 முப்பதும் ஏற்றிய 4வர்க்கு ஒளி நெறி காட்டனை நாட்டம் 3ஆக கோட்டினை இருநிதி அறமோடு ஒரு மது சூடினை ஒரு தாள் ஈராயில் மூயிலை சூலம் 2 தாள் ஈராயில் மூயிலை சூலம். நால்கால் மான்மரி 5 அரவம் ஏந்தினை காய்ந்த 4வாய் மும்மதத்து 2 கோட்டொரு கரி ஈடலி துரித்தனை ஒரு தனு 2 கால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானில மஞ்ச அம்மா வேலசிம்மா பாடுங்க. சிவாய நம. கொன்றுதலத்துற அவுணரை அறுத்தனை 5 நாளாம் அந்த கரணம் முக்குணம் 2 வழி ஒருங்கியவானோ ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு 2 போர்ந்து முப்பொழுது குறை முடித்து. திருச்சிற்றம்பலம். அம்மா மீனாட்சி அம்மா பாடுங்கம்மா. சிவாய நம. நான்மறை ஓதி 5வகை வேள்வி அமைத்திருந்த முதலெழுத்தோதி வரன்மறை பயின்றெழுவாந்தனை வளக்கும் பிரமபுரம் பேணினை 60 முரலும் வேணுபுரம் விரும்பினை. திருச்சிற்றம்பலம். சிவாயம். திருச்சிற்றம்பலம். அடுத்து ஐயா கணபதி ஐயா இருக்கீங்களா? வாங்க.
இகலிய மைந்துனர் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஒரு 5 வரி வாங்க. இருக்கீங்களா சாமி? வாங்க உமாமா படிங்க. இகழி அமைந்து உணர்ப்புகளி அமர்தனை பொங்கு நாற்கடல் சூழ் இளங்கினை பாணி மூவுலகு பதைய மேல் மிதந்த தோணி பொறுத்து உறைந்தானே தொலையா இருவீதி வாய்ந்த பூந்தராய் ஏந்தனை பயணம். சித்ராமா வாங்க. வரபுறம் என்றுணர் சிறபுறத்துறைந்தனை ஒரு மலை எடுத்த இருதிரல் அரக்கன் விரல் கெடுத்தருளினை புறவம் புரிந்தனை முன்னீர் துயின்றோன் நான் முகன் அறியா பண்பொடு நின்றனை சண்பையமர்ந்தனை பண்பொடு நின்றனை சண்பையமர்ந்தனை. வாங்க பணப்பாக்கத்து ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஐயரு காமனரும் அறுவகை தேரரும் ஐயரு அமனரும் அறுவகை தேரரும் ஊழியும் உணரா காழி அமனுடனை எச்சம் ஏழி செய்யோன் கொச்சையை மேச்சினை எச்சம் ஏழி செய்யோன் கொச்சையை மெச்சினை அறுபதமும் ஐந்தர் கல்வியும் மறை முதல் நான்கும் அறுபதமும் அமைந்தமர் கல்வியும் மறை முதல் நான்கும். திருச்சிற்றம்பலம். ஐயா கணபதி ஐயா படிக்கிறீங்களா? வாங்க. கடைசி 5 லைன். 3 காலமும் தோன்ற நின்றனை. மைக் எடுத்துட்ட சாமி. என்ன பாட்டுங்களா? கொஞ்சம் இருங்க சாமி, கொஞ்சம் சாமி. 1ஆம் திருமுறையில 128 ராஜா 128 தானே? 128ல 40வது பாடல்ல இருந்து 40வது வரியில இருந்து படிக்கணும். 3 காலமும். ஆமா சரிங்க ஐயா. ஐயா நீங்க படிக்கிறது கேட்கல சாமி. கணபதி ஐயா நீங்க படிக்கிறது கேட்கலங்க ஐயா. சரிங்க சாமி நான் மீட் போட்டுறேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பல கேட்டுங்க ஐயா மாதிரி நீங்களும் கேட்டுங்க. வாங்க முனுசாமி ஐயா படிச்சிருங்க ஐயா. 3 காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையின் பெருமையும் மறுபில மறையோர் கழுமல முதுபதி கவுனியின் கட்டுரை கழுமல முதுபதி கவனியின் அறியும் கழுமல முதுபதி கவுனியின் கட்டுரை. நம்ம மீட் போடுங்க உடனே முடிச்சு அந்த ஒரு முறையை கத்துக்குங்க. அணைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீலிலத்தே. அணைய தன்மையை யாதலில் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீலிலத்தே. பாடல்
பாடலுக்கு உண்டான பொழிப்புரை பார்த்தோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சொரூப நிலையில் விளங்கும் பரசிவம் ஆகிய நீ உனது இச்சையால் ஐந்தொழில்களை நிகழ்த்த வேண்டி எடுத்துக்கொண்ட ஓர் உருவமாகிய திருமேனியை உடைய ஆயனை உன் சக்தியை கொண்டு ஐந்தொழில்களை நடத்தும் திருவுள குறிப்போடு சக்தி சிவம் என்னும் இரு உருவாயினை விண் முதலிய பூதங்களையும் சந்திர சூரியர்களையும் தேவர்கள் மக்கள் முதலியோரையும் படைத்து காத்து அழிக்க அயன் அரி அரண் என்னும் மும்மூர்த்திகள் ஆயினை. பிரம்மன் திருமாலாகிய இருவரையும் வலத்திலும் இடத்திலும் அடக்கி ஏகமூர்த்தியாக நின்றாய். ஒப்பற்ற கல்லால மரநிழலில் உனது இரண்டு திருவடிகளை முப்போதும் ஏத்திய சனகர் சனந்தனர் முதலிய நால்வர்க்கு ஒளிநெறியை காட்டினாய். சூரியன் சந்திரன் அக்னி ஆகியோரை மூன்று கண்களாக கொண்டு உலகை விழுங்கிய பேரிருளை ஓட்டினாய். கங்கையையும் பாம்பையும் பிறை மதியையும் முடிமிசை சூடினாய். ஒரு தாளையும் ஈறுகின்ற கூர்மையும் முத்தலைகளையும் உடைய சூலத்தையும் நான்கு காலங்களையும் உடைய மான் கன்று ஐந்து தலை அரவம் ஆகியவற்றையும் ஏந்தினாய். சினந்து வந்த தொங்கும் வாயையும் இரு கோடுகளையும் கொண்ட ஒப்பற்ற யானையை அதன் வலி கொன்றுமாறு அழித்து அதன் தோலை உரித்து போர்த்தாய். ஒப்பற்ற வில்லின் இருதலையும் வளையுமாறு செய்து கனை தொடுத்து முப்புறத்து அசுரர்களை இவ்வுலகம் அஞ்சுமாறு கொன்று தரையில் அவர்கள் இறந்து கிடக்குமாறு அழித்தாய். ஐம்புலன்கள் நான்கு அந்த கரணங்கள் முக்குணங்கள் இரு வாயுக்கள் ஆகியவற்றை ஒடுக்கியவர்களாய தேவர்கள் ஏத்த நின்றாய். ஒருமித்த மனத்தோடு இரு பிறப்பினையும் உணர்ந்து முச்சந்திகளிலும் செய்யத்தக்க கடன்களை ஆற்றி நான்மறைகளை ஓதி ஐவகை வேள்விகளையும் செய்து ஆறு அங்கங்களையும் ஓதி பிரணவத்தை உச்சரித்து தேவர்களுக்கு அவி கொடுத்து மழை பெய்விக்கும் அந்தனர் வாழும் பிரம்மபுரத்தை விரும்பினாய். ஆறு கால்களை உடைய வண்டுகள் இசைபாடும் பொழில் சூழ்ந்த வேணுபுரத்தை விரும்பினாய். தேவர்கள் புகலிடம் என்று கருதி வாழ்ந்த புகலியை விரும்பினாய். நீர் மிகுந்த கடல் சூழ்ந்த வெங்குரு என்னும் தலத்தை விரும்பினாய். மூவுலகம் நீரில் அழுந்தவும் தான் அழுந்தாது மிகுந்த தோணிபுரத்தில் தங்கினாய். வழங்க குறையாத சிரபுரத்தில் உறைந்தாய். ஒப்பற்ற கைலை மலையை பெயர்த்த பெருந்திரல் படைத்த ராவணன் வலிமையை அழித்தாய். புறவம் என்னும் தலத்தை விரும்பினாய். கடலிடையை துயிலும் திருமால் நான்முகன் ஆகியோர் அறிய முடியாத பண்பினை உடையாய். சண்பையும் விரும்பினாய். ஐயுறும் சமணரும் அறுவகையான பிரிவுகளை உடைய புத்தரும் ஊழிக்காலம் வரை உணராது வாழ்நாளை பாழ்போக்க காழிப்பதியில் எழுந்தருளியுள்ளாய். வேள்வி செய்வோனாகி ஏழு செய்யோன் வழிபட்ட கொச்சை வயத்தை விரும்பி வாழ்கின்றாய். ஆறு பதங்கள் ஐந்து வகை கல்வி நால் வேதம் மூன்று காலம் ஆகியன தோன்று நிற்கும் மூர்த்தியாய் ஆயினாய். சக்தி சிவம் ஆகிய இரண்டும் ஓருருவமாய் விளங்கும் தன்மையையும் இவ்விரண்டும் நிலையில் சிவமாய் ஒன்றாய் இலங்கும் தன்மையையும் உணர்ந்த தோன்றியுள்ள கவுனியன் குடி தோன்றலாகிய ஞான சம்பந்தன் கட்டுரையை விரும்பி பிரம்மன் மண்டையோட்டில் உண்ணும் பெருமானே அறிவார். அத்தன்மையை உடைய நின்னை உள்ளவாறு அறிவார். நீண்ட இவ்வுலகிடை இனி பிறத்தல் இலர் குருவருள் ஞானசம்பந்தர் அருளிய சித்திர கவிகளுள் ஒன்றாகிய திருவெழு கூற்றிருக்கை ஒன்றை மட்டுமே பாராயணம் புரிவோர் அவர் அருளிய தேவாரத்தை திருப்பதிகங்கள் அனைத்தையும் ஓதிய பயனை பெறுவர் என்பது மரபு. சிவபாரத இறுதியர் திருஞான சம்பந்தர் ஓதி வரும் திருப்பதிகங்களை நாள்தோறும் பாராயணம் செய்வதை நியமமாக கொண்டிருந்தார். பதிகம் பெருக பெருக பாராயணம் செய்வதில் தம் தந்தையார் இடர்படுதலை கண்ட திருஞான சம்பந்தர் இத்திரு எழு கூற்றிருக்கையை அருளி இதனை ஓதி வந்தாலே அனைத்து திருப்பதிகங்களையும் ஓதிய பயனை பெறலாம் என கூறினார் என்பர். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சித்திரமா இது குறித்து எதனா பேசுறீங்களா? அந்த பதிகமே படிக்க வைங்க ஐயா. படிக்க வைக்கலாம். கொஞ்சம் இருங்க. படிக்க வைக்கலாம். அம்மா சித்திரமா வேற எதனா செய்தி இருக்காமா? வேற எதனா செய்தி இருந்தா சொல்லுங்க.
இல்ல இது வந்து பெரிய புராணத்துல சேக்கிழார் எந்தைக்கு எழுகூற்று இருக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்தை அப்படிங்கிறது இறைவனை குறிக்கும். இறைவனுக்கு எழுகூற்று இருக்கை பாடியதாகத்தான் பெரிய புராணம். ஆனா செவி வழி செய்தியா சொல்றது என்னன்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தையார் வந்து அவர் அருளிய எல்லா பதிகங்களையும் தினந்தோறும் பாராயணம் செய்யும் பழக்கம் உடையவராக இருந்தார். பதிகம் பாட பாட அதிகமாக ஆகும்போது அவரால் முழுவதும் பாராயணம் செய்ய முடியல அப்படின்னு அவர் வந்து ஞானசம்பந்த பெருமான் கிட்டேயே விண்ணப்பம் வைத்ததாகவும், அதற்காக இந்த எழுகூற்றிருக்கை பாடி இந்த ஒரு பாடலை பாடினால் ஞானசம்பந்த பெருமானுடைய 3 திருமுறைகளையும் முழுவதும் பாராயணம் செய்த பலன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் ஒரு செவி வழி செய்தி இருக்கு. ஆனா இதுல அந்த பதிகத்துல அந்த மாதிரி எந்த ஒரு அந்த பலன் சொல்லும் பதிகமா, ஏன்னா இது ஒரே பாடல். இது வந்து ஒவ்வொரு 5 வரியா நம்ம பிரிச்சு படிச்சோம். ஆனா இது வந்து எழுகூற்று இருக்கைங்கிறது ஒரே பாடல். 1, 2, 3, 4 அப்படின்னு வந்து 5 வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் 5ல இருந்து 5, 4, 3 அப்படின்னு குறைந்து வரும். இதை வந்து ஒரு தேர் வடிவத்துல இந்த பாடலை எழுதலாம். அதுதான் சித்திர கவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வைணவத்துல கூட ஒரு எழுகூற்று இருக்கு. அது குடந்தை சாரங்கபாணி கோவில் எழுதியிருப்பாங்க தேர் வடிவத்திலேயே. அது போல இது வந்து தேர் வடிவத்துல இந்த பதங்களை பிரித்து எழுதும் போது தேர் வடிவத்திலேயே இந்த பாடல் அமைந்திருக்கும். அதனால இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு சித்திர கவியெல்லாம் வந்து பாடணும்னா அதுக்கு தமிழ்ல அரை கண்டவர்களா இருக்கணும். ஞானசம்பந்த பெருமான் தன்னை தமிழே உடலாக உடையவன் தமிழாகரன் அப்படின்னு சொல்லிக்குவாரு. அதனால அவருக்கு இறைவன் அருளால் இயல்பாகவே அந்த எழுக்கூற்று இருக்கை பாடக்கூடிய அந்த சித்திர கவிகள் எல்லாம் பாடக்கூடிய ஆற்றல் நிறைந்திருந்தது. இந்த பாடலையே திரும்பவும் படிக்கலாங்க ஐயா. இது எல்லாரும் சுலபமா படிக்கிறதுக்கு ஒரு ராகம் இருக்கு. கந்த சஷ்டி கவசம் எல்லாம் தினமும் கேட்டிருப்பாங்க. அந்த ராகத்துல படிச்சீங்கன்னா ரொம்ப எளிமையாவும் படிக்கலாம். அப்படி கூட நீங்க படிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த நிகழ்ச்சியில் படிக்காதவங்க யாருன்னா, படிக்காதவங்கன்னா இந்த பாடலை படிக்காதவங்க இருக்கீங்கன்னா வந்துருங்க. ஒவ்வொருத்தரா படிச்சிடலாம். சிவாய நம்ம கைகளை உயர்த்துங்க. பரிமளாமா யாரும் படிக்கலீங்களா? நான் படிக்கல இன்னும். சரிங்க. அது முதல்ல 5 லைன் படிங்க. சிவாய நமய. ஓர் இருவாயினை மானாங்காரத்தே ஈரியல்வாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளி தழிய அழிப்பமும் மூர்த்திகளாயினை படைத்தளி தழிப்பமும் மூர்த்திகளாயினை இருவரோடொருவன் ஆகி நின்றனை இருவரோடொருவன் ஆகி நின்றனை. திருச்சிற்றம்பலம். அடுத்து யாராவது படிக்காத அந்த நிகழ்ச்சியில அடுத்து வாங்க. செந்தமிழ் சொல்லியம்மா வாங்க வாங்க வாங்க. ஓரால் நீழல் உன் கழலிரண்டும் முப்பொழுதேந்திய நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை நாட்ட மூன்றாக கேட்டினை இருநதி அரவமோடொரு மதி சூடினை ஒரு தாழ் ஈரையில் மூவிலை சூளம் ஒரு தாளீரியல் மூவிலை சூளம். ஐயா கணபதி ஐயா கைகளை உயர்த்தி இருக்கிறீர்கள். இப்போ முயற்சி பண்ணுங்க. சிவாய நமன் சொல்லுங்க. மைக் வேலை செய்யுங்க ஐயா. கணபதி ஐயா மீட் போடுங்கம்மா. செண்பகவல்லியம்மா மீட் போடுங்கம்மா. மீட் போடுங்கம்மா. செண்பகவல்லியம்மா மீட் போடுங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா கணபதி ஐயா முடியலையா? சரி விடுங்க ஐயா. அவங்க பேசுறது சுத்தமா கேட்கல சாமி. அடுத்து யாராவது படிக்காம இருக்கீங்களா? லலிதாம்மா படிச்சிட்டீங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா. நான் படிக்கலீங்க ஐயா. சரி படிங்கம்மா. படிங்கம்மா. செண்பகவல்லி படிங்க. ரெண்டாவது பட்டு தானே ஐயா? நாற்கால் மான்மரி. நாற்கால் மான்மரி ஐந்தலை அரவம் ஏந்தினை காய்ந்த நாள்வாய் மும்மத திருக்கோட்டோர்கரி ஈரிடத்துரத்துருத்தினை
ஒரு தனு இருகால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானிலம் அஞ்ச. சிற்றம்பலம். இருக்காங்களா? ஐயா இருக்காங்களா? இருக்காருங்க ஐயா. அடுத்த அஞ்சலின் படி சொல்லுங்க. கொன்று தலத்துற அவுணரை அறுத்தனை ஐம்புலந்தான் நாளாம் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கிய வானோர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோ இருபிறப்போர்ந்து முப்பொழுது குறை முடித்து. திருச்சிற்றமையா. நன்றி. வாங்க. அடுத்து யாராவது இருக்கீங்களா? நான் பாடுறேன் ஐயா. படிங்க படிங்க. போன் லலிதாம்மா, நீங்க வந்து தயவு செய்து வாய் பக்கத்துல அந்த போனை கொண்டாந்து மைக் பக்கத்துல வச்சு பாடுங்க, அப்பதான் அது கேட்கும். சரிங்க. நான் மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்க முதல் 7 தோதி வரன்முறை பயின்று வான்றனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை 60 முரலும் வேணுபுரம் விரம்பினை இகலிய இருங்க, முடிஞ்சு போச்சு. 25 லைன் முடிஞ்சிச்சு. ஐயா இருக்காங்களா? படிங்க. இகலிய மைந்துனர் படிங்க. இகலி அமைந்துணர் புகழி அமண்டனை பொங்கு நாற்கடல் சூழ்வெங்குரு விலங்கினை பாணி மூவுலகும் புதைய மேல் மிதந்த தோணிபுரத்துறைந்தனை தொலையாயிரு நிதி வாய்ந்த பூந்தராய் எய்த்தனை. நன்றிங்க ஐயா. வாங்க பட்டமல்லம்மா, படிக்கல இல்லைன்னு ஐயா. இன்னும் யாரா இருக்கிறாங்களா ஐயா படிக்கிறதுக்கு? அதான் பாக்குறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் கூட பாத்துருந்தேன் ஐயா. நானும் இதை பாக்குறேன். அதுதான் மீனாட்சி அம்மா படிச்சிட்டாங்க, தேன்மொழி அம்மா படிச்சிட்டாங்க, வேலரசி படிச்சாங்க. அவங்களாம் படிச்சாங்க ஐயா. படிக்கிறேன் ஐயா நானு. படிங்க படிங்க. வரபுறமென்றுணர் சிறபுறத்துறைந்தனை ஒரு மலை எடுத்த விருதிரலரக்கன் விரல் கெடுத்தருளினை உறவம் புரிந்தனை முன்னீர் தூயின்றோன் நான் முகன் அறியா பண்பொடு நின்றனை சண்பை அமர்ந்தனை. வாய்னம. நன்றிங்க. திருப்பியும் ஐயா கணபதியா கை தூக்கிறாரு. நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. கணபதி ஐயா வாங்க. சிவாயனமன்னு சொல்லுங்க ஐயா. நீங்க பேசுறது கேட்கல சாமி. அம்மா பட்டமல்லம்மா, அவர் பேசுறது கேக்குதா? ஐயா பாவம் ரொம்ப ட்ரை பண்றாரு ஐயா ஒவ்வொரு பாட்டுக்கும். ஐயா கணபதி ஐயா கொஞ்சம் வாயண்டா மைக்க வச்சு பாடுங்க ஐயா போன. அவரு எல்லாருக்கும் மியூட் போட்டாருன்னு அவரு இதுல போயிட்டு தனியா இடத்துல ஒரு மியூட் போடுவாங்க. அதுல மியூட் போட்டாருன்னு அவர் பர்சனல்ல மியூட் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து விடணும். சிவசிவா திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க மியூட் போட்டுட்டு இருக்கீங்க சாமி. அது உள்ள உங்களுக்கு பர்சனலா நீங்க எல்லாருக்கும் மியூட் போட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை உங்க மைக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நான் நேர்ல வரணும், இல்லைன்னா அவங்க பேர பையன்கிட்ட சொல்லுங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி. வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். ஐயூரு அமனரும் அறுவகை தேரரும் ஊழியும் உணரா காழி அமர்ந்தனை எச்சன் ஏழிசையோன் கொச்சையை மேச்சினை 6 பதமும் 5 கல்வியும் மறைமுத 4ம் 3 காலமும் தோன்ற நின்றனை இருமையில் ஒருமையும்
ஒருமையின் பெருமையும் மறுவிலமறையோர் இருமையின் ஒருமையின் பெருமையும் மறுவிலமறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அனைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவரில்லை நீ நிலத்தே அனைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீ நிலத்தே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில முதல் திருமுறை நாம் இப்பொழுது ஞானசம்பந்தரை ஏற்று முதல் திருமுறையை பார்த்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்கூடிய பொன்னார் திருவடிகளை வணங்க நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னை நல்ல கதைக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்ல தூரம் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிவு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சரிங்க இருங்க. பொன்னூசல் வந்து முனுசாமியா நீங்க மட்டும் பாடுங்க. சரிங்க. தீரர் பவலங்க முத்தம் கயிறாத ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தார் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் புத்தர கோசமங்கை ஆறாமுதீன் அருள் தாளினை பாடி போரார் வேர்கண்மடவே பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். இன்றிரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி சந்திப்போம் என்று கூறி விடைபெறும். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.